ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சிறகடி காசை பார்க்க போகிற சிறகடி காசையில் வந்துட்டு நம்ம மீனாவோட ஃப்ரெண்டு ஒருத்தவங்க சொன்னாங்கன்னு சொல்லிட்டு சிக்கன் கடைக்கு கூப்பிட்டு போனாங்க. சிக்கன் கடை சின்னப்பா நீ இன்னைக்கு செத்தப்பா அப்படின்ற ரேஞ்சுக்கு போயிடுச்சுங்க. அது ஐயோ மாட்டனா அவ்வளோதானே, மாமா மர்க்கையா தான், மட்டன் கைமா தான் இன்றைக்கி நம்ம அப்படின்னு சொல்லிட்டு இவரோட மனசுக்குள்ள 1000 விஷயம் ஓட, அதுக்கப்புறம் இவருத்த குரலை கேட்டாலும் கண்டிப்பாக கண்டுபிடிச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு அப்படியே துண்டை போட்டு முடிக்கிட்டாரு. இதெல்லாம் தேவையா உனக்கு அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இவங்க கறியை வாங்கிட்டு போக நல்லா இருந்தால் நாங்கள் டெய்லியும் வரோம்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் காசை வாங்கிட்டு கமுக்கமாக இருந்துட்டாங்க. இவங்க வீட்டுக்கு நான்வெஜ்ஜை வாங்கிட்டு வர்றதுக்குள்ளே வேண்டுங்கிற பண்ட பாத்திரம்லாம் வந்துடுச்சுங்க. எதுக்குப்பா இதெல்லாம் கொண்டு ஒரு 4 பேத்துக்கு சமைக்கிறதுக்கு இருந்தால பறையா நம்ம நினச்சா அவங்க 15 பேத்துக்கு சமைக்கிறாங்களாங்க. அதுக்கப்புறம் ஐயோ என்னால் சாப்பிட முடியலைன்னு வயிறு எரியினாங்க. ரோகிணி ஒரு பக்கம் ரொம்ப தேங்க்ஸ் மனோஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. உனக்கு பிடிச்சது நான் சொல்ல மாட்டியா, அது வரை சந்தோஷம்னு சொல்ல வெறுப்பேத்ராடா வேணாண்டா கம்முனு கடை அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா இவங்க வெளியே வச்சு சமைக்க அந்த வருஷனே அப்படியே வருதாமா காற்றுல பறந்து காற்று பாக்கில் வேகமாக வந்து மூக்க தொலைக்க. அதுக்கப்புறம் பார்த்தோன்னே விஜயாவில் பொறுமையாக இருக்க முடியல. ஐயோ என்ன பிரியாணி திங்க விடாமல் பண்ணிட்டானேன்னு குமுறுறாங்க. பெத்த புள்ளன்னு பக்கத்தம் பார்க்காம இப்படி பொருட்டி அடிக்கிறியம்மா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு வழியாக இவங்கள பிரியாணி சாப்பிட்டு வெறுப்பேத்த இதை பார்த்தோன்னே கண்ட் ஆயிட்டாங்க விஜய். அதுக்கப்புறம் பார்த்தா இன்னும் வேற லெவலில் டெம்ட் ஆக்கி விடுவீங்கன்னு நம்ம எதிர்பார்த்தோம். அதுக்கப்புறம் போதும்ப்பா பொறுத்தது போதும் அமைதியாக இருங்கன்ட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா ரோகிணிக்கு திடீர்னு ஒரு ஃபோன் வர, மறுநாள் வித்யா வீட்டுக்கு போகிறாங்க. வித்யா வீட்டுக்கு போனால் சிக்கன் கடை சித்தப்பா நிற்கிறாரு. அதுக்கப்புறம் என்னப்பா விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்டால் ஐயோ வேணாம்ப்பா மாட்டி போப்பான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதுக்கப்புறம் நான் மாட்டினா உன்னையும் மாட்டி விட்டுருவேன்னு சொல்லிட்டாங்க. நான் நீதி நேர்மைன்னு இருப்பேன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீ கடையை மாற்றிடு, நீ வேற ஊருக்கு போயிடு, செட்டில் ஆகிடு, அது எப்படி உனக்கு உதவி செய்ய, ஐயோ பாவம் நினச்சா கையோட வந்துடும், இதுக்கு பேர் தான் சொல்லுவாங்களோ அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. சிக்கன் கடை சித்தப்பா இல்லைன்னா நீ செத்தப்பா அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுறாங்க ரோகிணி. ஓகே